கிடந்துண்ணார் நின்றுண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் சிறந்த மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணார் இறந்தொன்றும் தின்னற்க நின்று. படுத்துட்டு சாப்பிடக்கூடாது, நின்று உண்ணார், நின்றுகிட்டு சாப்பிடக்கூடாது. ரோட்ல எல்லாம் நின்று சாப்பிடுறாங்க, நின்று கொண்டு உண்ணக்கூடாது. வெள்ளிடையும் உண்ணார், வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல சாப்பிடக்கூடாது. விரும்பி மிகவும் உண்ணார். அதாவது உணவை உடல் வாழ்க்கைக்காக சாப்பிடும், உயிர் வாழ்றதுக்காக தான் உணவே தவிர உணவுக்காக உயிர் வாழ்றது இல்லை. இப்படி சொல்றாங்க இல்லையா, ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி விரும்பி மிகவும் உண்ணார். மிகவும் உண்ண மாட்டாங்க, மிகைப்பட உண்ணக்கூடாது, குறைபட உண்ணக்கூடாது. விரும்பி மிகவும் உண்ணார். ரொம்ப ஆசைப்பட்டு கண்டது காணாத மாதிரி அதிகமா சாப்பிடக்கூடாது, அள்ளி அள்ளி போட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, கட்டில் மேல் உண்ணார். சிறந்து மிக உண்ணார்ங்கிறதுக்கு அது அர்த்தம். கட்டில் மேல் உண்ணார், கட்டில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. இறந்தொன்றும் தின்னற்க நின்று. நெறியை கடந்து, சாஸ்திர விதியை மீறி எந்த வஸ்துவையும், சரி இது பரவாயில்ல வாழைப்பழத்தை நின்றுட்டு சாப்பிடலாமான்னா, நீங்க ஃபுட்டு தானே கூடாதுன்னு சொன்னீங்க, வாழைப்பழத்தையே நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. ஏதோ பழம் கொடுத்தீங்க, நின்றுட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு நடந்துட்டே போகலாமா, நிலக்கடலை வாயில போட்டுட்டே பேசிட்டே போகலாமா அப்படின்னா கூடாதுங்கிறது. நெறியை கடந்து இதெல்லாம் கவனமா இருந்தா நிறைய நன்மை இருக்கு. நெறியை கடந்து யாதொன்றும் நின்றபடி உண்பது கூடாது. எந்த விதமான நெறியை எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் அர்த்தம். சாப்பிட போது ஏதோ வாயில போடுறதா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் மகான்கள் எல்லாம் பார்த்தா என்ன கொடுத்தாலும் பாப்பாங்களே தவிர வச்சா சரி அப்படின்ட்டுவாங்க. ஏதாவது நம்ம பார்த்தா டக்குன்னு எடுத்து வாயில போட்டுடுறான் இல்லையா, கிடைச்சதுன்னு ஒண்ணு. குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணும், டக்குன்னு வாயில வச்சு கடிச்சோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அது குழந்தை, அது ஓகே. நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக எந்த பொருளையும் நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. பொதுவா சாப்பிடுற சாப்பாட்டை மாத்திரம் நின்றுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, வேற எதை வேணாலும் நின்றுட்டு சாப்பிடலாமான்னா எதையுமே நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. அது தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும்.